பாஜகவினுடைய முன்னாள் தலைவரான அண்ணாமலை அவர்கள் தற்போது புதிய இயக்கத்தை தொடங்கியிருக்காரு. ஸோ புதிய இயக்கத்தை தொடங்கிய அந்த ஒரு நேரத்தில் தொண்டர்கள் மத்தியில் ஒரு புதிய வேண்டுகோளையும் வச்சிருக்காருங்க. ஸோ அது தொடர்பாக அவர் அவருடைய எக்ஸ்தல பக்கத்தில் ஒரு சில கருத்துக்களை பதிவிட்டிருக்காரு. அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த பதிவில் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அன்பு சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் ஒரு புதிய அரசியல் மாற்றத்தை உருவாக்க வேண்டும் அப்படின்ற ஒரு உன்னத நோக்கத்தோடு தொடங்கப்பட்டது தான் நம்முடைய இயக்கம். அதாவது பாஜக தலைவரான அண்ணாமலை அவர்கள் இயக்கத்துக்கு என்ன பேர் வச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி த லீடர்ஸ் அப்படின்ற ஒரு பேர் வச்சிருக்காரு. இந்த இயக்கம் பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருடைய பேர் அன்பையும் ஆதரவோடையும் பார்த்தீங்கன்னா தொடங்கப்பட்ட ஒரு 3 நாள்லையே 17 லட்சம் உறுப்பினர்களை நெருங்கியிருக்கு. ஸோ இது எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு விஷயத்துக்காக எல்லாருக்கும் அவர் பார்த்தீங்கன்னா முதல்ல நன்றியை சொல்லிக்கிறேன் அப்படின்னு நன்றியை தெரிவிச்சிருக்காரு. அதாவது இப்போ தான் நம்ம புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த இயக்கம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தொடக்கம் தான். ஒவ்வொருவருமே ஒன்றிணைந்து தமிழகத்தில் அரசியலில் மாற்றத்தை நிச்சயம் உருவாக்குவோம். அதற்கான ஆயத்த பணிகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னும், இப்போதைய சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா நான் மட்டும் இல்லை, எல்லாருமே இந்த பேர் இயக்கத்தினுடைய ஒரு அங்கம் மட்டும்தானே தவிர யாருக்கும் எந்த விதமான ஒரு பதவியும் இப்போதைக்கு யாருக்கும் கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ தகுதியானவர்கள் யார் யார் அப்படின்றத தேர்ந்தெடுத்து அவங்களுக்கான பொறுப்புகளை விரைவில் கொடுப்போம் அப்படின்னும், நான் முன்னாடியே கூறியிருந்தது போல் நிரந்தர பதவி அப்படின்றது நம்முடைய இயக்கத்தில் கண்டிப்பாக இருக்காது. அந்த ஒரு விஷயத்தை முதல்ல அவர் தெளிவுபடுத்திருக்காருங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இன்னும் 1 மாத காலம் அப்படிங்கிறது உறுப்பினர்களுடைய சேர்க்கை மட்டுமா நடக்கக்கூடிய ஒரு நேரம். வி த லீடர்ஸ் அப்படின்ற இயக்கம் உறுப்பினர் சேர்க்கைக்காக மட்டுமே இயங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த சூழ்நிலையில் ஒரு சில தன்னார்வர்களை இணைந்து என்னுடைய பெயரையும் புகைப்படத்தையும் பயன்படுத்தி புதிய புதிய இயக்கங்கள் தொடங்கி இருப்பதாக ஒரு சில விஷயங்களை பதிவு விட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த இயக்கங்கள் தொடங்கி இருப்பதாக தெரிய வரக்கூடிய இந்த தகவல்கள் பார்த்திங்கன்னா யாரும் நம்பாதீங்க. ஸோ கண்டிப்பாக யாரும் ஏமாந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ மாவட்ட ரீதியாக பொறுப்புகளும் அந்தந்த இயக்கங்களில் அறிவிக்கப்பட இருக்குது. அந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு முறையான செயல் இல்லை அப்படின்னும், அந்த இயக்கங்களுக்கும் நம்முடைய வி த லீடர்ஸ் இயக்கத்துக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை அப்படின்றதையும் அவர் வெளிப்படையாக தெரிவிச்சிருக்காரு. ஸோ நம்மளுடைய இயக்கம் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தெரியும், ஒரு நல்ல நோக்கத்துக்காக நல்ல ஒரு அரசியலுக்காக தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய புதிய முயற்சி. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு சிலர் அரசியல் ரீதியாக நிறைய புறன்பாடுகளை வைத்து செஞ்சிட்ருக்கக்கூடியது. நம்முடைய இயக்கத்துக்கு எதிராக மாற்றாக நிறைய செயல்பாடுகள் செய்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால் நீங்களாம் பார்த்து கவனமாக இருக்கணும். இது மாதிரி போலியாக நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாத்தையுமே யாரும் நம்பாதீங்க அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, இந்த இயக்கம் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் நல்லது செய்யணும் அப்படின்ற நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டிருக்கு. 3 நாளில் 17 லட்சம் பேர் அப்படின்றது சாதாரண விஷயம்லாம் கிடையாது. ஸோ எத்தனை பேர் பாஜகவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க, அண்ணாமலையினுடைய அன்புக்கு அவருக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடையும் இவ்வளோ பேர் சேர்ந்துருக்கிறதே மிகப்பெரிய ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுறாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் நிறைய பேர் இந்த மாதிரியான கோல்மால் விஷயங்கள்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் யாரும் மாட்டிக்காதீங்க, சிக்கிக்காதீங்க. இப்போதைக்கு நம்மளுடைய கட்சியில் எந்த ஒரு பதவியும் யாருக்கும் கொடுக்கல. ஆனால் அவங்க பதவி கொடுக்குறோம், பட்டம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருக்காங்க. அதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு நேரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய கட்சிகள் புதிதாக உருவாகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகங்கள்லேயே 2 கட்சிகள் இருக்காங்க. ஸோ எதிர்க்கட்சி அப்படின்ற அந்தஸ்தை கூட இழந்திருந்த அதிமுக பார்த்திங்கன்னா தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்றதுக்காக அவங்க சோர்ந்து போய் உட்காந்துடாமல் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை செய்துட்ருக்காரு. ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தல்களுக்கு அவர் தயாராகிட்டு இருக்காரு அப்படின்றது அவருடைய செயல்பாடுகள் மூலமாகவே தெரியுதுங்க. தமிழக அரசியலில் அடுத்த முக்கிய அரசியல் நிகழ்வாக பார்க்கப்படக்கூடியதுன்னா அந்த 5 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் தாங்க. அந்த இடைத்தேர்தலுக்கு தயாராகிட்டு இருக்காரு அதிமுக அப்படின்னு சொல்லலாம். அதிமுக அதுக்கான தீவிரமான பணிகளை செயல்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி வேட்பாளர் தேர்வு உள்ளிட்ட எல்லா விஷயத்தையுமே அவரே பார்த்திங்கன்னா கவனம் செலுத்தி செய்துட்ருக்காரு. சட்டப்பேரவை தேர்தலுக்கு அப்புறமா ஏற்பட்ட அரசியல் மாற்றங்களால் பெருந்துறை, தாராபுரம், மதுராந்தகம், அப்பமச்சமுத்திரம் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 5 தொகுதிகள் காலியாக இருக்குது. ஸோ இந்த தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் விரைவில் நடக்கலாம் அப்படின்ற எதிர்பார்ப்பில் அரசியல் கட்சிகள் எல்லாருமே தயாராகிட்டு இருக்காங்க. அதுவும் அதிமுக தரப்பில் பார்த்திங்கன்னா குறிப்பாக பெருந்துறை மற்றும் தாராபுரம் தொகுதிகள் மீது அதீத கவனம் செலுத்தப்படுவதாக சொல்லப்படுது. ஏன்னா கொங்கு மண்டலத்தில் கட்சிக்கு பாரம்பரிய ஆதரவு இருக்குது அப்படின்றதுனால இந்த 2 தொகுதிகளிலுமே வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் அதிமுகவுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ இந்த கட்சிகள் அதிகமாக வெற்றி பெறுவோம் அப்படின்னு நம்புறதா தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. ஸோ இதுக்காக அவங்க நிறைய விஷயங்களை செய்துட்ருக்காங்க.
அது மட்டும் இல்லாமல் உள்ளூர் செல்வாக்கு, கட்சி பணியாற்றிய அனுபவம், பொருளாதார வலிமை மற்றும் வெற்றி வாய்ப்புகள் அப்படின்னு நிறைய அம்சங்களுடைய அடிப்படையில் வேட்பாளர்கள் வந்து பரிசீலனை செய்து விட்டுருக்காங்க. ஸோ நகர்ப்புற வாக்காளர்கள் அப்படின்றது அதிகம் இருக்கக்கூடிய கிழக்கு திருச்சி தொகுதியில் அதிமுக தனி கவனம் வந்து செலுத்திட்டு இருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா புதிய முகமா அல்லது அனுபவம் வாய்ந்த அரசியல் தலைவரா அப்படின்ற விவாதம் கட்சிக்குள்ளே வந்து நடைபெற்றுட்டு இருக்கிறதா வந்து சொல்லப்படுதுங்க. ஸோ இடைத்தேர்தலை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து செய்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அப்பமச்சமுத்திரம் தொகுதியை பாஜகவுக்கு ஒதுக்குவது குறித்து ஒரு சில யூகங்கள்லாம் வெளியாகி இருக்கு. இருந்தாலும் இது குறித்து அதிமுக, பாமக மற்றும் பாஜக தரப்பில் எந்த விதமான அதிகாரப்பூர்வ அறிவிப்புமே இன்னுமே வந்து வெளியாகலை அப்படின்னு தான் சொல்லணும். சட்டப்பேரவை தேர்தலுக்கு அப்புறமா அதிமுக எதிர்கொண்டிருக்கக்கூடிய அரசியல் சவால்கள், ஒரு சில முன்னாள் நிர்வாகிகள் வெளியேற்றம் மற்றும் கட்சியினுடைய எதிர்காலம் குறித்த விவாதங்கள், இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் வச்சு பார்க்கும் பொழுது இந்த இடைத்தேர்தல் எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையிலான அதிமுகவுக்கு ஒரு முக்கிய ஒரு சோதனையாகவே வந்து அமைஞ்சிருக்குங்க. ஸோ இடைத்தேர்தல் முடிவுகள் பார்த்திங்கன்னா வெறும் 5 தொகுதிகளில் வெற்றி தோல்வி மட்டும் பார்க்காம அரசியலுடைய ஒட்டுமொத்த எதிர்காலத்தையுமே வந்து பார்க்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ எதிர்காலத்தில் அதிமுகவினுடைய அரசியல் வலிமை எப்படி இருக்கும், கூட்டணி அரசியல் திசையும் தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஆனால் வேட்பாளர்கள் பட்டியல், கூட்டணி ஒப்பந்தங்கள், தேர்தல் வியூகங்கள் அப்படின்னு எல்லாத்த குறித்தும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் வந்து வெளியாகிற வரைக்குமே இப்போதைக்கு தகவல்கள் எல்லாமே அரசியல் வட்டாரங்களில் மட்டுமே வந்து பேசப்பட்டு இருக்கக்கூடிய தகவலாக இருந்துகிட்ருக்கு. ஸோ இது வந்து பெரிய விஷயமாக யாரும் என்னை எடுத்துகிட்டு போகலை. கண்டிப்பாக வந்து இந்த 5 தொகுதிகள்லையும் போட்டி வந்து ரொம்ப தீவிரமாக தான் இருக்க போகுது. பார்க்கலாம் எந்தெந்த வேட்பாளர்கள் நிற்க போகிறாங்க, ஸோ அந்த 5 தொகுதிகள்லையும் எந்தெந்த கட்சியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் வந்து வெற்றி பெற போகிறாங்க அப்படின்றதெல்லாம். ஸோ அதிமுக இந்த இடங்களில் ஏதாவது ஒன்று கைப்பற்றணும் அப்படின்ற ஒரு தீவிரமான போட்டியில் வந்து இறங்கியிருக்காங்க. ஸோ மற்ற கட்சிகளும் அதே மாதிரி தான் போட்டிகளில் இறங்கியிருக்காங்க. நம்ம யார் வந்து வெற்றி பெறுவாங்க அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி 5 தொகுதிகளில் இடைத்தேர்தல்களில் வெற்றி வாய்ப்புகளை அதிகமாக பெறணும் அப்படின்றதுக்காக அதிமுக தீவிரமாக வந்து பணியாற்றிட்டு இருக்கு. ஸோ அதிமுகவில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் யாரெல்லாம் வந்து வெற்றி பெற்று எம்எல்ஏ பதவியை வந்து அடைய போகிறாங்க, ஸோ ஒவ்வொருத்தருக்குமே வந்து அவங்களுடைய கடமை உணர்ச்சிகள் எப்படி இருக்குது, ஸோ இந்த இடைத்தேர்தலில் அவங்கள அந்த தொகுதிகளை வந்து கைப்பற்றுவாங்களா அப்படின்னு நிறைய எதிர்பார்ப்புகள் மக்கள்கிட்ட இருக்குது. ஸோ பார்க்கலாம் யார் வந்து வெற்றி பெற போகிறாங்க அப்படின்னு. உங்களுக்கு எந்த தொகுதியில் யாரெல்லாம் வந்து வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கணிச்சிருக்கீங்கன்றதை மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ பாஜக புதிய இயக்கத்தையும் வேற ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அண்ணாமலை சார் வந்து என்ன பண்ண போகிறாரு, இல்லை அதிமுக வெற்றி பெற போகிறாங்களா, தாவேகா வந்து வெற்றி பெற போகுதா அப்படின்னு நிறைய கட்சிகளும் வந்து போட்டியில் இருக்காங்க. ஸோ நீங்கள் யார் வந்தால் அடுத்து நல்லது நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க, யாருக்கு வந்து ஃபேவராக நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது அப்படின்றதெல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதான் மறக்காமல் வந்து கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஸோ இந்த பதிவில் நீங்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.